السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, நபிமார்களினுடைய வரலாற்றை குறிப்பிட்டு வரும்பொழுது சில நபிமார்களை நாம் அறிந்திருக்கவில்லை, சில அல்ல பல நபிமார்களை நாம் அறிந்திருக்கவில்லை. அதே மாதிரி பல சமூகங்கள் அழிக்கப்பட்டதாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதில் ஒரு சிலதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். சில விஷயங்கள் ஹதீதுகளில் இடம்பெற்றிருக்கிறது, சில விஷயம் வரலாறுகளில் பதியப்பட்டிருக்கிறது. எல்லா விஷயங்களும் எல்லாவற்றிலும் சொல்லி முடித்துவிட முடியாது. அந்த வகையிலே நாம் அழிக்கப்பட்ட சமுதாயம் என்று, தண்டனைக்குரிய சமுதாயம் என்று அஸ்ஹாபுர் ரஸ் கிணற்றுவாசிகளை நாம் குறிப்பிட்டோம். இன்றைய தினம் இன்னொரு ஊரை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அந்த ஊருக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள். அந்த ஊர் அந்தாக்கியா என்று ஒரு பெயர். அந்த ஊருக்கு அந்தாக்கியா என்று பெயர். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் வத்ரிப் லஹும் மதலன் அஸ்ஹாபல் கரியா இத் ஜாஅஹல் முர்சலூன் என்று ஒரு கரியா, ஒரு ஊரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த கரியா என்று சொன்னால் ஒரு நகரம். ஒரு நகரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நாம் அஸ்ஹாபுல் கரியா என்று சொல்லக்கூடிய ஒரு நகரவாசிகளை நாம் அவர்களுக்கு ஒரு உதாரணமாக ஆக்கலாம். ஒரு உதாரணத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். இது ஜாஅல் முர்சலூன், அவர்களிடத்தில் நபிமார்கள் வந்த பொழுது, முர்சலான நபிமார்கள் வந்த பொழுது, இது அர்சல்னா இலைஹி முஸ்னைன், அவர்களிடத்தில் முதல்ல 2 பேரை நாம் அனுப்புகிறோம். ஃபகzzபூஹுமா, அந்த ஊர்க்காரர்கள் அவர்களை பொய்யாக்கினார்கள். ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிதின், 3வது ஒரு தூதரை நாம் அனுப்பினோம். ஃபகாலு இன்னா இலைக்கும் முர்சலூன், இப்போது அந்த 3 பேரும் சேர்ந்து சொன்னார்கள், நாங்கள்லாம் முர்சலூன், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த ஊர்க்காரர்கள் சொன்னார்கள், காலு மா அந்தும் இல்லா பஷரும் மிதுலுனா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரா? என்ன தூதர்னா இப்படி இருக்கிறீங்க? எங்களை போல தான் தலை இருக்குது, எங்களை போல தான் கால் இருக்குது, எங்களை போல தான் கை இருக்குது, எங்களை போல தான் முகம் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது என்று தன்னை மாதிரியே என்ன செய்கிறாங்க, அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவர்களுடைய கற்பனை எப்படி இருந்தது என்று சொன்னார், ஒரு புதிய வித்தியாசமான ஒரு தோற்றமாக இருக்கணும். இது பல நபிமார்களுடைய விஷயங்கள் நடந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்தது, பிற சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கூட என்ன செஞ்சாங்க, எங்களை போல ஒரு மனுஷன் தானே நீங்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் சொன்னாங்க. பஷரும் மிதுலுனா, பஷரும் மிதுலுனான்னு பல இடங்களில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த வகையில் இந்த நபிமார்களையும் இந்த ரசூல்மார்களையும் அந்த மக்கள் என்ன செய்தார்கள், காலு மா அந்தும் இல்லா பஷரும் மிதுலுனா,
நீங்கள் எங்களை போன்ற ஒரு மனிதரை அன்றி வேறில்லை. எங்களை போல மனுஷன் தானே, நீங்கள் எப்படி தூதராக முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர்னா அது ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கணுங்கிறத அல்லாஹ்ல முடிவு பண்ணணும். ஒரு தூதரை ஒரு அரசாங்கம் அனுப்புதுன்னு சொன்னால் அந்த தூதர் எப்படி இருக்கணும்னு அந்த அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, முடிவு பண்ண முடியாது. அல்லாஹ் தன்னுடைய தூதரை அனுப்புகிறான் என்றால் அவன் முடிவு பண்ணுவான். ஆனால் யாரிடம் அனுப்பப்பட்டார்களோ, யாருடைய நலவுக்காக அனுப்பப்பட்டிருக்குதோ அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்களை போல ஒரு மனுஷன் தானே அப்படின்னாங்க. யாரெல்லாம் அந்த குர்ஆனுடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள், எங்கெல்லாம் எங்களை போல நீங்கள் ஒரு மனுஷன்தான், எங்களை போல ஒரு மனிதர் தான் என்றெல்லாம் சொன்னார்களோ அவர்களெல்லாம் நாசமாக போனார்கள். எல்லாம் குர்ஆனினுடைய வரலாறு நீங்கள் பார்த்தா தெரியும். எல்லா நபிமார்கள், பல நபிமார்களினுடைய விஷயங்களிலே அந்தந்த கவும்கள் என்ன சொன்னார்கள் என்றால், எங்களை போல ஒரு மனிதர் தான் நீங்கள், அப்படி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லி வந்திருக்கிறாங்க. அப்படி சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆகிவிட்டார்கள், அழிந்து போனார்கள், நாசமாகி போனார்கள். இது ஒரு பக்கம் இருக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க, அவங்களை ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நம்மை போல ஒரு மனிதர்னு மட்டும் சொல்லலை, மற்றவர்கள் சொல்றதை விட ஒரு கூடுதலான வார்த்தையை, குர்ஆனில் இல்லாத வார்த்தையை சேர்த்து சொல்கிறாங்க. நம்மை போல ஒரு சாதாரண மனிதர். இந்த வஹாபிகள் சொல்கிறான் இல்லையா, அவனை விட அந்த கூட்டத்தை விட மோசம். ஏன்னா அவனாவது நம்மை போன்ற மனிதர் தான்டா, நீ நம்மை போன்ற ஒரு சாதாரணங்கிறதையும் இவன் என்ன செஞ்சுக்கிட்டான், ஒன்று சேர்த்துக்கிட்டான். அருமையானவர்களே, அதுபோன்று இந்த தூதர்கள் வந்த பொழுது காலு மா அந்தும் இல்லா பஷரும் மிதுனா, எங்களை போன்ற ஒரு மனிதரை அன்றி நீங்கள் வேறில்லை. ஒமா அன்சல் ரஹ்மான் மின் ஷெய்யின், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அன்சல் ரஹ்மான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எதையும் இறக்கலாம் இல்லை, ஆகமங்கள் விஷயங்கள்லாம் வகை இறக்குவானா இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னந்தும் இல்லா தக்திபூன், நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்க, நீங்கள் பச்சை பொய்யர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். யாரு, அந்த ஊர்வாசிகள் குறிப்பிட்டாங்க. அஸ்ஹாபுல் கரியான் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அந்த நகரவாசிகள். அப்போ இந்த தூதர்கள் சொன்னாங்க, காலு ரப்புனா யஅலமு இன்னா இலைக்கும் லமுர்சலூன், எங்களுடைய ரப்பு அவன் அறிவான், நாங்கள் அவனுடைய தூதர்கள் உங்கள் அளவில் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அவன் அறிவான். ஒமா அலினா இல்லல் பலாகுல் முபீன், எங்களுக்கு என்ன வேலை, அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை உங்கள்கிட்ட சொல்கிறது, அவ்வளோதான். அல்லாஹு தாலா எதை உங்களிடம் சொல்ல சொன்னானோ, எத்தி வைக்க சொன்னானோ அதை நாங்கள் எத்தி வைப்பது, இதுதான் எங்களுடைய பணி, அதை நாங்கள் செய்வோம், அதை நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். காலு, அப்போ அந்த ஊர்வாசிகள் சொன்னாங்க, இன்னா தத்தையர்னா பிக்கும் ல இல்லம் தந்தஹு ல நர்ஜுமன்னக்கும் ஒலைய மஸ்ஸன்னக்கும் மின்னா அதாபுன் அலீம், உங்களை பார்த்தா துர்ச்சகுணமாக எங்களுக்கு தெரியுது. துர்க்குரின்னு சொல்லுவாங்க இல்லையா, நற்குறி துர்க்குரின்னு சொல்கிறாங்க இல்லையா. அட என்னப்பா இந்த நேரத்தில் பார்த்து இவன் வந்துட்டான் அப்படி நம்ம சொல்லுவோமா இல்லையா. ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ரொம்ப உட்காந்துருவான், ஆஹா இவன் தொலைஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. இந்த மாதிரி சில சமயம் ஒரு விஷயம் பேசிட்டு ஒரு சாலிகான மனிதன் நல்லதாக போச்சு இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா. இதை மாதிரி இவனோ சொல்கிறானோ, காலு தாயிருக்குமாக்கும், உங்களை நாங்கள் ஒரு துர்ச்சகுணமாக கருதுகிறோம், துர்க்குறியாக கருதுகிறோம். சொல்லிட்டு சொன்னானுவா இல்லை, இல்லம் தந்தஹூ ல நர்ஜுமன்னக்கும், தபா இந்த பேச்செல்லாம் விட்டுருங்க, அல்லாஹ் ஒருவன் அப்படி இப்படி அப்படி வணங்கணும் கொள்ளணும், இந்த சிலைகளை வணங்கக்கூடாது, இந்த பேச்செல்லாம் விட்டுருங்க. அப்படி நீங்கள் விடலைன்னா இல்லை நர்ஜுமன்னக்கும், கல்லால் எரிஞ்சு உங்களை கொன்றுவோம். நபிமார்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, ஒலைய மஸ்ஸன்னக்கும் மின்னா அதாபுன் அலீம், கடுமையான வேதனையில் உங்களை நாங்கள் ஆக்கி விடுவோம், எங்களில் நின்றும் உங்களுக்கு கடுமையான வேதனை தோன்றும் அர்த்தம், நாங்கள் கடுமையாக உங்களை வேதனைப்படுத்துவோம், அட்டுழியம் செஞ்சிருவோம், ரொம்ப அதாபல் ஆக்கிடுவோம், கல்லெறிஞ்சு கொள்ளுவோம் அப்படின்லாம் என்ன செஞ்சாங்க அந்த மக்கள் பேசினாங்க. அப்போ இந்த அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் சொன்னாங்க, காலு தாயிருக்கும் மாக்கும் ஐன் துக்கிர்த்தும் பல்லந்தும் கௌமும் முஸ்லிபூன், அந்த துர்க்குறியெல்லாம் உங்களோட நீங்கள் வச்சுக்கோங்க, எங்ககிட்ட எல்லாம் துர்க்குறியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது வேண்டாம் உங்களோட இருக்கட்டும். உங்களுக்கு நீங்கள் உபதேசம் சொல்லப்பட்டால் அட நேர் வழிக்கு வாங்க, நீங்கள் சொர்க்கம் போகலாம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறலாம், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், நீங்கள் மரணித்து போனால் கபருடைய வேதனைகளிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றெல்லாம் உங்களுக்கு ஈர் உலகத்திலையும் நீங்கள் சௌபாக்கியமாக வாழ்வதற்கான வழியை நாங்கள் சொல்லி தந்தால் எங்களை பார்த்து துர்க்குறி மண்ணாங்கட்டி கொல்லுவோம் கல்லால் எறிவன் நீங்கள் பேசுவீங்களா என்று கேட்டுட்டு, அதெல்லாம் உங்களோட இருக்கட்டும், வல்லந்தும் கோமும் முஸ்ரிபோன், நீங்கள் வெறும்
இஸ்ராப் செய்யக்கூடிய வீண் விரயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், அட்டூழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அந்த நபிமார்கள் சொன்னாங்க. வஜா மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ, இந்த ஊரினுடைய எல்லைப்புறத்திலிருந்து ஒரு மனிதர் வர்றார். அவர் வந்து சொன்னார், காலையா கௌமி, இந்த 3 பேரையும் பார்த்து இந்த மனிதர் சொல்றாரு, அட என்னுடைய கூட்டத்தார்களே, இத்தபியுல் முர்சலீன், அவங்களாம் நல்ல மனுஷன், அவங்கெல்லாம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள் தான், அதுக்கு நிறைய அத்தாட்சிகள் அவர்களிடத்தில் இருக்கு, நீங்கள் அவங்கள ஈமான் கொள்ளுங்க, அவங்கள பின்பற்றுங்க என்று ஒரு மனிதர் வந்து சொன்னார். அப்போ அந்த ஒரு மனிதர் தான் வந்து சொல்றார், இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன், உங்கள் இடத்துல நீங்கள் நேர்வழி பெற்றதுனால உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்க போகிறது இல்லை, அவரை பின்பற்றுறதுனால அவருக்கு நீங்கள் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. வஹும் முஹ்ததூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நேர்வழியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள், நல்வழியில் பெற்றவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் எந்த கூலியும் கொடுக்க தேவையில்லப்பா, நீங்கள் அவங்கள பின்பற்றினா போதுமானது என்று இந்த நீண்ட வரலாறு அல்லாஹ் தஆலா சூரத்து யாசீனில் குறிப்பிட்டு வர்றான். அதுக்கு பிறகும் அதனுடைய செய்திகள் தொடர்கிறது. அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா நீண்ட செய்திகளாக குறிப்பிடுறான். இந்த ஊர்வாசி யார்? இப்போ நம்ம அதெல்லாம் ஒவ்வொரு ஆயத்துக்கும் நீண்ட நிறைய விளக்கங்களை இப்போ வசீரியங்கள் சொல்கிறாங்க. இந்த வரலாற்றினுடைய சுருக்கத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறோம். இந்த ஊர்வாசிகள் யார் என்று கேட்டால், அதிகமான சலஃபுகள், முந்தைய சலஃப் ஹலஃப் என்று சொல்லக்கூடிய முந்தி சென்ற அந்த நாதாக்கள் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அன்னஹாதில் கரியத்த அந்தாக்கியா, அந்தாக்கியா என்ற ஊர் தான் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இந்த அந்தாக்கியாவா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்தாக்கியா, பெரும்பாலான இமாம்கள் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அந்தாக்கியா என்ற ஊர் தான் அப்படிங்கிறாங்க. இந்த கருத்து வேறுபாடு கொள்வதற்கு ஒரு காரணம் உண்டு, அது நம்ம கடைசியில் சொல்லலாம். அதை பற்றி நம்ம ஏன் அப்படி இந்த கருத்து வேறுபாடு கொள்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்குண்டான ஒரு செய்தி பின்னால் இருக்குது, அதை நம்ம பின்னால் சொல்லுவோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இப்போ இந்த கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடியவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால், முதல் விஷயம், இந்த நபிமார்கள் 3 பேர் வந்தாங்களா இல்லையா, 2 பேரை நம்ம முதல்ல அனுப்பணும், அதுக்கப்புறம் அந்த 2 பேரையும் உறுதிப்படுத்துமாறு 3வது ஒரு நபரை நம்ம அனுப்பணும். அவங்க அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கிட இல்லை. அந்த ஊருடைய எல்லைப்புறத்திலிருந்து ஒரு மனிதர் வந்து சொன்னார், அவங்க நல்லவங்க தான், அவங்கள பின்பற்றுங்கப்பா, அதனால் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும், உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்க இல்லைன்னு சொன்னோம் இல்லையா. இந்த 3 பேரும் நபிமார்கள் அல்ல, அவங்கெல்லாம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட ஈசா நபியினுடைய தூதர்கள். எப்படி யமன் தேசத்துக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்களா இல்லையா, ரசூல் இல்லா, அவங்களுக்கு என்ன பேர், ரசூல் இல்லா, ரசூலுல்லாவுடைய ரசூல் தூதர், அப்படி தான் என்ன செய்யணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இறைவா ரசூலுடைய ரசூலுக்கு என்ன செய்வாயாக, நீ அருள் புரிவாயாக அப்படின்னு துவா கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அவங்க யமனுக்கு என்ன செஞ்சாங்க, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அதை மாதிரி இந்த 3 பேரும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அல்ல, அல்லாஹ்வின் தூதராகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அனுப்பப்பட்ட தூதர்கள் தான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த ஊர் அந்தாக்கியா அப்படிங்கிறதுலேயும் ஒரு பிரச்சனைக்கு நம்ம சொன்னோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே அல்ஃபு சனத்தின் 1900 வருஷம் இருந்தது. அவங்களுக்கும் மூசா நபிக்கு பிறகு ஈசா நபியினுடைய கால அளவு இருக்குதே, அது 1900 வருஷம் இருந்தது. இதில் வந்து கிட்டத்தட்ட 1,30,000 1,40,000 சொல்கிறோமா இல்லையா, ஆனால் கிட்டத்தட்ட 1,30,000 நபிமார்கள் என்ன செஞ்சிட்டாங்க அந்த காலகட்டத்தில் வந்துட்டாங்க. அதுதான் விரிவான ஒரு காலம் அது. அப்போ 1,00,000 சொச்ச நபிமார்கள் அந்த காலத்திலேயே என்ன செஞ்சுருக்கிறாங்க, மூசா நபி ஈசா நபிக்கு இடைப்பட்ட காலங்களில் 1,00,000 சொச்ச நபிமார்கள் என்ன செஞ்சிட்டாங்க வந்துட்டாங்க. அதுதான் பரவலாக உலகம் முழுவதும் நபி அனுப்பப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்திருக்கிறது. சங்கையான பெருமக்களை, இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அவர்களுடைய ஒரு கூற்று. அது இப்போ இந்த ஊர் அந்தாக்கியா என்று சொன்னால் 2 கருத்து இப்போ சொல்லியிருக்கிறோம். ஒன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தூதர்கள் தான் அந்த 3 பேரும் அப்படின்னு.
இன்னொரு கருத்து, அந்த 3 பேரும் ஈசா நபியினுடைய தூதர்களில் அல்லாஹ்வை அனுப்பிய நபிமார்கள் தான் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், 3 விஷயங்களை நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். சங்கையான பெருமக்களே, இப்போ இது முந்திய கருத்து வலிமையான கருத்து என்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஊர் மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சில தூதர்களை அனுப்புனாங்க, அந்தாக்கியாங்கிற ஊருக்கு அனுப்ப தான் செஞ்சாங்க. ஆனால் அனுப்பியவுடன் அந்த ஊர்வாசிகள் அதை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க மறுக்க இல்லை. அப்போ இங்கே மறுத்ததுன்னு வருதுன்னு சொன்னால், எனவே இந்த ஈசா நபியினுடைய தூதர்கள் தான் அந்த 3 என்று இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்லுவாங்க, அந்த ஊர் அந்தாக்கியா கிடையாது அப்படின்ட்டு. இப்போ இந்த 2 கருத்தையும் தத்பீகாத்து பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டால், அது அந்தாக்கியா தான், இது அந்தாக்கியா தான். அந்த அந்தாக்கியா என்னன்னு கேட்டால், முதல்ல 3 பேர் வந்தாங்க நபிமார்கள் இப்போ இதை நான் சொன்னமா இல்லையா, அந்த ஆயத்துக்களை ஓதி காட்டி அதனுடைய கருத்தை பொருளை சொன்னவே, அதை போல் அவங்கெல்லாம் அங்கே பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அவங்க ஏற்றுக்கடையில் அல்லாஹ் தஆலா அந்த ஊர்வாசிகளை அழிச்சிட்டான். அழிக்கப்பட்ட ஊரில் அந்தாக்கியாவும் இடம்பெறுகிறது. அதற்கு பிறகு அந்த ஊர் மீண்டும் உருவாக்கப்பட்டது. எல்லாரும் அழிஞ்சு போயாச்சு, மீண்டும் அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். அப்படி உருவாக்கி வரும் பொழுது அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க, அவங்களுடைய தூதர்கள் போகிறாங்க. இப்போ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதுவும் அந்தாக்கியா தான், இதுவும் அந்தாக்கியா தான். முதல்ல அது அழிக்கப்பட்டது. பிந்திய வரலாற்றிலே அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தூதர்களை போகும் பொழுது அந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, உடனடியாக ஈசா நபியை முதலாவதாக நபி என்று ஏற்றுக்கொண்ட ஊர் எதுதான், அந்தாக்கியா தான். அதில் கருத்து வேறுபாடு கிடையாது. ஆக இப்படிப்பட்ட நிலை என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது என்னவென்று சொன்னால், இந்த 3வது நபர், 3 நபர்கள் வந்தாங்க, 3 நபிமார்கள் வந்தாங்க. அவங்கள உண்மைப்படுத்துபவராக ஒருவர் வந்தார். நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள ஏற்றுக்கிடுங்கன்னு ஒரு ஊர் எல்லையிலேருந்து ஒருத்தர் வந்து சொன்னார் இல்லையா. அவங்க யார் அப்படின்னு கேட்டால், ஹபீப் இப்னு முர்ரா. அவங்க ஒரு தச்சு தொழிலில் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நஜ்ஜார்னு பேர், ஹபீபுன் நஜ்ஜார் அப்படின்னு பேர் இருக்குது. அப்போ அவங்க யார் அப்படின்னு கேட்டால், அவங்க நபி இல்லை, அவங்க ஒரு பெரிய விலாயத்து உள்ளவங்கிறதுல கருத்துக்கு வேறுபாடு கிடையாது. அல்லாஹ் தஆலா அவுலியாக்களுடைய விஷயங்களை குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி இருப்பது போன்று இதுவும் சொல்கிறான். இன்னொரு அக்ஸல் மதீனத்தி வஜா ரஜுலும் மின் அக்ஸல் மதீனா, அந்த ரஜுலுங்கிறது அவுலியா தான். அதில் எந்த கருத்து வேறுபாடும் யாரும் சொல்ல இல்லை, யாருமே என்ன செய்யலை, எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் அவங்க இறைநேச செல்வர் தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அருமையானவர்களே, அவர்கள் அந்த ஊருக்கு என்ன செய்தாங்க, வந்தாங்க. அந்த ஊரில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் பேர் அந்தீகஸ் இப்னு அந்தீகஸ். அந்தீகஸ் இப்னு அந்தீகஸ் என்ற அந்த அரசருடைய பெயர். அந்த அரசர் எப்படிப்பட்டவர் சொன்னால், நம்ம ஏற்கனவே ஒரு அரசரை பற்றி சொன்னோம் இல்லையா, நல்ல மனிதராக இருந்தான். இதுக்கு நேர் மாற்றமானவன் இவன். அவனோட வாப்பா பேரும் அந்தீகஸ் தான், இவன் பேரும் அந்தீகஸ் தான். நம்ம ஊர்லேயும் கூட சில முறைகள், நம்ம ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது, சஹாபிகள்கிட்ட இந்த வழக்கம் இருந்திருக்கு. வாப்பாட பேரும் மகண்ட பேரும் ஒரே பேராக இருக்கும். அதாவது புள்ள வயத்தில் இருக்கும்போது வாப்பா மூத்தாயிட்டா என்ன செஞ்சிருவாங்க, வாப்பாட பேரையே பிள்ளைக்கு விட்டுருவாங்க. இது நம்ம ஊரில் வழக்கத்தில் இருக்குது. நம்ம ஊரில் தான் வழக்கத்தில் இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சஹாபிகள்லேயும் இது இருக்குது. நிறைய சில சஹாபிகளுடைய பேரை பார்த்தா வாப்பாவுடைய பேரும் அவருடைய பேரும் ஒன்று போல் இருக்கும். அப்துல்லா இப்னு அப்துல்லான்னு வருது, முஆவியத் இப்னு முஆவியான்னு வருது. அப்போ 2 பேருமே வாப்பாவும் அப்துல்லா மகனும் அப்துல்லா, வாப்பாவும் முஆவியா மகனும் முஆவியா, இப்படி என்ன செய்கிறது, இந்த மாதிரி பெயர்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இது கடந்த காலங்களில் இருந்திருக்குது, சஹாபிகளுடைய காலத்துக்கு முன்னால் இருந்திருக்கு. அந்த ஊர் அந்தாக்கியா, இந்த ஊரினுடைய அரசர் பேர் அந்தீகஸ் இப்னு அந்தீகஸ். 2 பேருடைய வாப்பா பேரும் மகண்ட பேரும் ஒன்று தான். ஒக்கான யாபுதுல் அஸ்னாம். அவங்க அந்த அரசர் சிலையே வணங்கக்கூடியவராக இருந்தார். ஃபபஅதல்லாஹு இலைஹி ஸலாதத்தம் மினர் ருசுல். ரசூல்மார்களிலிருந்து அல்லாஹ் தஆலா 3 பேரை அனுப்பினான். அந்த 3 நபிமார்களுடைய பெயர் என்ன? ஒருவர் சாதிக், இன்னொன்று சதூக், 3வது ஷலூம். 3 நபிமார்கள் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சாதிக் அலைஹிஸ்ஸலாம், சதூக் அலைஹிஸ்ஸலாம், ஷலூம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி 3 நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். ஒரு கூட்டத்துக்கு பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் தானே இருந்தாங்க. நிறைய அவங்க கூட போனவங்களும் நபி என்று இருக்குது. இப்படி பல நபிமார்கள் இருக்கிறாங்க. ஒரே சமயத்தில் ஒரு கவுமுக்கு பல நபிமார்களும் வந்திருக்கலாம், ஒரு நபிமாரும் வந்திருக்கலாம். ஆனால்
நபியே வராத கௌம் யாரும் கிடையாது. எல்லா கௌமுகளுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அந்த வகையில் இந்த அந்தாக்கியா என்று சொல்லக்கூடிய அந்தீகஸ் இப்னு அந்தீகஸ் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி செய்து வரக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா அந்த தவறு செய்து வரக்கூடிய சிலைகளை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நேர்வழிப்படுத்துவதற்காக சாதிக், சதூக், ஷலூம் அலைஹிமுஸ்ஸலாம் என்ற 3 நபிமார்களை அல்லாஹ் அனுப்புனா. ஃபக்கதபஹும், அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அந்த ஃபக்கதபஹும் அந்த 3 நபிமார்களையும் இவங்க பொய்யாக்கினாங்க. அதெல்லாம் கிடையாது, ஓ நீங்கள் தான் நபியாக வரணுமா, இப்போ எங்களை போல தான் நீங்கள் மனுஷனாக இருக்கிறீங்க அப்படின்லாம் என்ன செய்ய சொன்னாங்க. இவங்க எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, கேட்க இல்லை. இந்த நிலையில தான் அந்த ஹபீபு நஜ்ஜார் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, அங்கேருந்து வந்தாங்க. வந்தாட என்னப்பா ஏற்றுக்கங்கப்பா. ஆனால் அவங்க ஒரு சுகமில்லாத ஆள், அவங்க ஒரு சுகமில்லாத ஆள். ஒரு குகையில் இருந்து வணக்கம் செய்து கொண்டிருந்த ஆள். அவங்க இபாதத்தில் இருந்தாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த மார்க்க பாரம்பரியத்திலே அவங்க இருந்து வந்திருக்கிறாங்க. ஷரியத்திலேயே பேணுதலாக இருந்து வந்தவங்க. இந்த 3 பேரையும் அவங்க அறிவாங்க. அறிந்ததுனால அவங்க நபிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதை மக்கள்கிட்ட சொன்னாங்க. சொன்னபோது அவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன செஞ்சாங்கன்னா ஹபீபு நஜ்ஜாரை கொன்று போட்டாங்க. அவங்கள என்ன செஞ்சாட்டு கொலை செஞ்சு போட்டாங்க என்று வருகிறது. எப்படி கொலை செய்தார்கள் என்பதை பற்றி அறிஞர்கள் எழுதும் பொழுது, பிடிச்சி எல்லாரும் போட்டு அவங்கள வயிற்றில் போட்டு மிதின்னு மிதிச்சாங்க. கீழே பூமியில் போட்டு ஹபீபு நஜ்ஜார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்ன செஞ்சாங்க, கீழே போட்டாங்க. கீழே போட்டு அவங்களே சோமில்லாத ஆள், இந்த மக்கள் நல்லது கிடைக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. சொன்னால் கீழே போட்டு மிதிக்க என்ன ஆச்சுன்னா அவங்களால தாங்க முடியாமல் ஆகி, ஆனால் அவங்களால முடியாதில்ல, சோமில்லாத ஆள். எல்லாரும் சேர்ந்து காலால் மிதின்னு மிதிச்சா எல்லாம் தடிமாடு மாதிரி இருக்கிறான். அவன்லாம் மிதிக்க ஆரம்பித்த உடனே அவங்களுடைய மல துவாரத்தின் வழியாக குடல் வெளியே வந்துருச்சு. குடல் வெளியே வந்து ஷஹீதானா. அருமையானவர்களே, அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தன்னுடைய நல்லடியார்களை சில சமயங்களில் சோதிப்பான். அவங்க அதில் பொறுமை காப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது மகத்தான கூலி அல்லாஹ் ஆகிரத்தில் வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி சில சோதனைகளை கொடுப்பான். சுமையா ரலியல்லாஹு தஆலா பார்க்க இல்லையா, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்க இல்லையா, ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்க இல்லையா, எவ்வளோ பெரிய சோதனைகள்லாம் ஏற்பட்டது. அது மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன நடந்தது, அவங்களையும் கொலை செஞ்சு தான் போட்டாங்க. ஒரு அல்லாஹ்ல வேறு விதமான சோதனையும் கொடுத்துருக்குறான். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு நபி இருந்தாங்க, அந்த நபிக்கு பேன் தொல்லை இருந்து பேனே அவர்களை கொன்று விட்டது. கடிக்கிற பேனிக்குது இல்லை, அரபாத்தில் பேனினுடைய தொல்லையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த பேன் கடித்து சில நபிமார்கள் இறந்திருக்கிறாங்க, வஃபாத்தாக இருக்கிறாங்க என்றெல்லாம் ஸல்லல்லாஹு குறிப்பிடுறாங்க. இங்கே இந்த நபிமார்களை உண்மைப்படுத்தி இந்த சாலிஹான மனிதரை எல்லாரும் என்ன செஞ்சாங்க, قال وطئه بأرجلهم حتى أخرجوا قصبته من دبره, அவர்களினுடைய மல துவாரத்தில் இருந்து அவர்களுடைய குடல் வெளியாகிற வரைக்கும் போட்டு மிதிச்சு சமட்டி எடுத்துட்டாங்க. இவ்வளவு பெரிய சோதனையை மேற்கொண்டதின் காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கீல் அதுகுலில் ஜன்னா, அல்லாஹ் சொன்னான் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைங்கன்ட்டான். இப்போ உலகத்திலே அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டுட்டா இல்லையா, கீல் அதுகுலில் ஜன்னா, நீங்கள் சொர்க்கலத்தில் நுழைங்க. அவங்க சொர்க்கலோகத்துக்குள்ளே போயிட்டாங்க. யார் போயிட்டா, ஹபீபு நஜ்ஜார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொர்க்கலோகத்துக்குள்ளே போயிட்டாங்க. قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. قال يا ليت قومي يعلمون, என்னுடைய கூட்டத்தார்கள் இதை அறிந்திருக்க வேண்டுமே, என்னுடைய கூட்டத்தார்கள் இதை அறிந்திருக்க வேண்டுமே. பிமா கஃபரலி ரப்பி, அல்லாஹ் என்னை மன்னித்து வஜஅலனி மினல் முக்ரமீன், அல்லாஹு தாலா என்னை சங்கைப்படுத்தப்பட்டவர்களை என்ன ஆக்கிட்டானே, அதெல்லாம் என்னுடைய கூட்டத்தார்கள் அறியணுமேங்கிறாங்க. இவ்வளவு வேதனைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகும் அந்த கூட்டத்தாருக்கு வேதனை வரணும்னு இந்த சாலிஹான மனிதர் நினைக்கல. பாருங்க, சொர்க்கலோகத்தில் நினைஞ்சதுக்கு பிறகு சொல்றாங்க, அல்லாஹ் என்னை இவ்வளோ கண்ணியப்படுத்தியிருக்கிறானே. தமன்னா அவங்க ஆதரவு வச்சாங்க. லியுமினு பிமா ஆமன்து பிஹி ஃபயஹ்சுல் லஹும் மா ஹஸலலி, எனக்கு கிடைத்த இந்த பாக்கியங்கள்லாம் என்னுடைய சமூகத்துக்கு கிடைக்கணுமே, என்னுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்கணுமே, என்னுடைய ஊருக்காரங்களுக்கு கிடைக்கணுமே. அவங்க இதை அறிந்திருந்தால் எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கும். அவங்களுடைய ஆசை சொர்க்கலோகத்தில் அல்லாஹ் மேன்மையான ஒரு இடத்தை கொடுக்குறான். கொடுத்ததற்கு பிறகு இவங்க என்ன நினச்சிருக்கலாம்,
என்ன அநியாயம் பண்ணவன் போட்டு காலால் மிதிச்சு குடலை வெளியாக்கி போட்டான்ல, இப்படிப்பட்டவங்கள அல்ல அழிக்கணும்னு கேட்கலாமா இல்லையா? ஆனால் அவங்க கேட்க இல்லை. அவங்கெல்லாம் உச்ச நிலையில் உள்ளவங்க. கீல துகுலில் ஜன்னா, அவங்க சொர்க்கலோகத்தில் நுழையுங்க என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. காலயா லைத்தக்குமி அலமூன் பிமா கஃபலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். அல்லாஹ் தஆலா சொர்க்கலோகத்தில் இவ்வளவு சங்கையும் கண்ணியம் எனக்கு படுத்தி வச்சிருக்கிறானே, இதெல்லாம் என்னுடைய கௌம்கள் அறிந்தால் அவங்க என்ன செய்வாங்க? தௌபா செய்வாங்களே, அவங்க அல்லாஹ்வை வணங்குவாங்களே, தப்பு செய்கிறதை விட்டும் ஷிர்க் செய்கிறதை விட்டும் அவர்கள் நீங்கி வருவார்களே என்று ஆதரவு வைத்தாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யலை, அது பிரியப்பட இல்லை. எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு முடிவு செஞ்சிட்டான். என்னுடைய நபிமார்களை பொய்ப்படுத்தினது மாத்திரமல்லாமல் என்னுடைய நல்லடியாரை இப்படி அநியாயமாக கொண்டு போட்டானோ என்று சொல்லி அல்லாஹ் அந்த ஊரை அழித்தான் என்று வரலாறுகள் சொல்லி காட்டுகிறார். எப்படி அழிக்கப்பட்டது என்றால், ஃபபாத அல்லாஹு இலைஹிம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். ஃபஅகத பிஇதாதத்தில் பாபில் லதீலி பலதிஹிம், ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கதவு இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கம். அந்த ஊர் முன்னாலெல்லாம் இந்த ஊர்களுக்கு கோட்டை கட்டி வச்சுருப்பாங்க. ஊர் மக்கள் என்ன செய்வாங்க, அந்த ஊரில் ஒரு பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி வச்சுருவாங்க. இது இந்தியாவிலேயும் அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போவும் சில ஊர்கள் இருக்க தான் செய்யுது, கோட்டை இருக்குது. ஆனால் இப்போ பெரும்பாலும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. சில ஊர்கள் இருக்குது. அந்த காலத்தில் பெரும்பாலான ஊர்கள்லாம் என்ன செய்வாங்க, தங்களுக்குன்னு ஒரு கோட்டையை கட்டி வச்சுருவாங்க. மதீனாலெல்லாம் அப்படி இருந்தது. அந்த கோட்டை, ஹைபர் கோட்டை, அந்த கோட்டைலாம் இருக்குது. பனு குறைலா கோட்டை எல்லாம் கோட்டைகளாக தான் இருக்கும். அதுக்குள்ளே அவங்களுடைய கோத்திரங்கள் அப்படியே உள்ளே உட்காந்துக்கிடுவாங்க. சில இடங்களில் கூட தங்களுடைய குடும்பத்தார் தங்களுக்குன்னு ஒரு கோட்டையை போட்டு வீடுகளை அதுக்குள்ளே கட்டிக்கிடுவாங்க. பார்க்கத்தானே செய்கிறோம். இதை மாதிரி இதெல்லாம் கடந்த காலங்களில் இருந்த ஒன்று தான். அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஊரை, பெரிய ஊர், அது ரெண்டு பக்கத்துலேயும் பெரிய வாசல்களை போட்டு வச்சுருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாசலை பிடுங்கி போட்டாங்க. பிடுங்கி போட்டுட்டு சும்மா சாஹபிஹிம் சைஹத்தன் வாஹிதா ஃபைதாஹும் ஹாமிதூன், ஒரு சத்தம் தான் போட்டாங்க, பேரொளி, பயங்கரமான ஒரு சத்தம். அந்த சத்தத்தில் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ கடைசியில் சூர் ஊதப்படுங்கிறோம். சூருங்கிறது என்னது? சத்தம் தானே. சத்தத்தின் மூலமாக அழிவு ஏற்படும். ஒனுஃபிக ஃபி சூர், சூர் ஊதப்படும் என்று சொன்னால் என்ன, ஒரு குழலை வச்சு ஊதுறதா அப்படின்னு அப்படியும் இருக்குது. ஆனால் பொதுவாக என்னன்னா, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சப்தம், மலக்குமார்களிலேயே பயங்கரமான சப்தத்தை உடையவர்கள் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு சத்தம் தான் போடுவாங்க, எல்லாம் அழிஞ்சு போயிடும். பில்டிங்லாம் அடிஞ்சு இழுந்து, மலையெல்லாம் வெடிச்சு சிதறி போயிடும், பூமியெல்லாம் சிதறி போயிடும். அவ்வளோ பெரிய சக்தி அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களுக்கு கொடுத்துருக்கிறான். அல்லாஹு தஆலா அந்த மாதிரி ஆபத்து ஏற்படக்கூடிய காலங்களை விட்டு நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு பேரொலியை கொண்டு, பெரும் சப்தத்தை கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஹபீபுன் நஜ்ஜார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டான். ஆக அந்த ஊர் எந்த ஊர் என்பதை பற்றி அறிஞர்கள் சொல்லும் பொழுது அந்தாக்கியா தான். ஆனால் அந்தாக்கியா நீங்கள் சொல்கிறீங்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தூதர்கள் போன போது ஏற்றுக்கொண்ட ஊர் அல்லவா என்று கேட்டபொழுது ஆமாம். அதற்கு பிறகு அந்த ஊரை அல்லாஹ் மீண்டும் ஹயாத்தாக்கி அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஊர்கள் என்று 4 ஊரை சொல்லுவாங்க. 4 ஊர்களை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அந்த 4 ஊர்களில் இந்த அந்தாக்கியா ஒன்று. இன்னொன்று பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய பலஸ்தீன், இஸ்கந்தரியா, ரோம். இந்த 4 நாடுகளும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல், பிரச்சனையும் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட முழுமையான நாடுகள், நகரங்கள் என்று அந்த 4க்கு பெயர் இருக்கிறது என்பதை நாம் விளங்குகிறோம். அருமையானவர்களே, ஆக இந்த செய்தியிலிருந்து ஒரு 3 நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. சாதிக், சதூக், ஷலூம் என்று 3 நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். இப்படி பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள், ஏறக்குறைய மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடையில் லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் என்ன செஞ்சிட்டாங்க, உலகம் முழுவதும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். ஆக அழிக்கப்பட்ட சமுதாயங்கள், அஸ்ஹாபுர் ரஸ், கிணற்று வாசிகள் அழிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி அந்தாக்கியா வாசிகளும் அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அடுத்து நாம் பேச இருப்பது சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இவங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். இவருடைய வரலாறு நம்ம கொஞ்சம் விஷயங்கள் கேள்விப்பட்ட வரலாறுகள் தான். ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ் லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபில் ஹிஸ்யி ஃபில் ஹயாத்தி துன்யா வ மத்தஅனாஹும் இலா ஹீன். அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார் பாரு சொல்கிறான். எத்தனையோ கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவர்களிடத்தில் நம்ம நபிமார்களை அனுப்புகிறோம், ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க.
மறுத்ததோடு மாத்திரமல்லாமல் நம்முடைய தூதர்களை இழிவுபடுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, கொன்றார்கள், கொன்றொழித்தார்கள். நிறைய நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, ஒரே காலகட்டத்தில் 50 நபிமார்களை பனு இஸ்ரவேலர்கள் கொண்டிருக்கிறான். ஒரே சமயத்திலேயே 50 நபிமார்களை பனு இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொன்றிருக்கிறாங்க, கொலை செய்திருக்கிறார்கள். இதனாலெல்லாம் அவர்கள் மீது வேதனை இறங்கியது. இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் இருந்தாங்கல்ல, அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுத்தார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் நபி இல்லைன்னாங்க, எங்களை போல ஆள் தான் நாங்கள் நடக்கிற மாதிரி நீங்களும் காலால் நடக்கிறீங்க. அப்போ தலையால் நடக்கணும்னு அவங்க நினச்சானோ போல். காலால் நடக்கிறீங்க, கையால் சாப்பிட்றீங்க, எல்லா வேலையும் செய்கிறீங்க, நாங்கள் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறீங்க, நீங்களை போல தான் நீங்கள் இருக்கிறீங்க என்றெல்லாம் அவன் கிண்டலும் கேலியும் பேசிகிட்டு இருந்தாங்க. எவ்வளவோ அழைத்த பொழுதும் கூட அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்துட்டாங்க. அதனால் இவங்க ஒரு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்ட பொழுது அந்த ஊரை இனி அழிச்சிருவோம், நீங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போங்க, 3 நாள் பிசலாஸ், 3 நாளில் உங்களுக்கு அழிவு வரும் என்று சொல்லிடுங்க. முதல் நாள் மேகம் எப்படி இருக்கும், 2வது நாள் மேகம் எப்படி இருக்கும், 3வது நாள் மேகம் அப்படி வரும்போது நீங்களும் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு அந்த அடையாளங்களையும் என்ன செஞ்சா அல்லாஹ் சொல்ல சொன்னான். ஆக அந்த மேகத்தினுடைய அந்த சூழ்ந்து வரக்கூடிய மேகத்தினுடைய நிறம், கலர் எப்படி இருக்கும், கருப்பாக சிகப்பாக இப்படிலாம் இருக்கும் என்று எனக்கு அந்த ஆர்டர் யாவும் இல்லை. அதனால் இந்த கலராக இருந்தது, ஒரு நாளைக்கு கருப்பு, ஒரு நாளைக்கு சிகப்பு, இப்படிலாம் இருக்குது என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் நேர் வழிக்கு வராமல் போயிட்டீங்க, உங்களுக்கு அதாப் வர்றது உறுதியாக ஆகிவிட்டது என்று சொல்லிட்டு அவங்க மேலே கோபப்பட்டவர்களாக அங்கே புறப்பட்டு போயிட்டாங்க. அப்படி புறப்பட்டு போனதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க தௌபா செஞ்சிட்டாங்க அந்த ஊர் மக்கள். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபலௌலா கானத்து கரியத்துன் ஆமனத்து ஃபனஃபஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார் பின்னால் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, தௌபா செஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அதை போல் மற்ற ஊருக்காரர்களும் இந்த அந்தாக்கியா, அசாபரசு, இப்படி எத்தனையோ ஊருக்காரர்களை அழிச்சோமே, அவங்களும் அந்த மாதிரி தௌபா செஞ்சிருந்தா அந்த ஈமான் அவங்களுக்கு பலன் அளிச்சிருக்குமா இல்லையா? அப்படிலாம் ஈமான் கொண்டிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்படி இருந்தால் கஷஃப்னா அன்ஹும் அஸாபில் ஹிஸி ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இழிவான அழிவை விட்டும் அவர்களை நாம் பாதுகாத்திருப்போமே, அதை நீக்கி இருப்போமே. ஓ மத்தானாகும் இலாஹீன், அவர்களை இந்த உலகத்திலேயே நிம்மதியாக நாம் வாழ வைத்திருப்போமே என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நைனுவா என்ற பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. இப்போ ஒவ்வொரு நபியும் ஒரு ஏரியாவுக்கு, ஒரு கவுமுக்கு, ஒரு கோத்திரத்தாருக்கு தான் நபி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அல்லது ஒரு மொழி பேசக்கூடியவர்கள், இப்போ தமிழ் மொழின்னா தமிழ் மொழிக்குன்னு ஒரு நபி வந்திருக்கலாம். ஒரு பெரிய கூட்டமாக இருந்தேன்னு சொன்னால் அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒரு பெரிய கவும்களாக இருப்பாங்க. இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, அர்சல்னாஹு இலா மியத்தி அல்ஃபின் அவ் யஸீதூன், ஏறக்குறைய 1,00,000 அல்லது அதை விட அதிகமான ஒரு கூட்டத்தாருக்கு நாம் நபியாக அனுப்பினோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டது 1,00,000, அதற்கு கொஞ்சம் அதிகம். இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற பல அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒரு கருத்தின் பிரகாரம் 1,30,000 பேர். அந்த நைனுவா கோத்திரத்தார் யாருன்னு கேட்டால் 1,30,000 பேர் என்பதை நமக்கு அவங்களுடைய ஒரு வலிமையான ஒரு கருத்து குறிப்பிடுகிறது. அப்போ 1,30,000 பேருக்கு நைனுவா என்ற பகுதியில் உள்ள அந்த மக்கள், வாழ்ந்த மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் செய்தினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. எடுத்து சொன்னால் அவனுக்கு கேட்கையில் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கடைசி வரைக்கும் நடக்கையிலங்கும் பொழுது தான் அல்லாஹ்விடத்தில் அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த மக்களை அழிக்கிறதாக வாக்களித்தான். நாம் அழித்து விடுவோம், எத்தனையோ ஊர்களை நாம் அழிச்சிருக்கிறோம், எத்தனையோ கவும்களை நாம் அழித்திருக்கிறோம், அதுபோன்று இவங்களையும் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் உறுதி கொண்டான். அந்த அடிப்படையில் அழிப்பதற்கு அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான். நீங்கள் ஊரை விட்டு வெளியில் போயிருங்க அப்படின்னு சொன்னான். இவங்க என்ன செஞ்சாங்க, ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்க. போனால் மறுநாள் அவங்க சொன்ன அடையாளம் அந்த மேகம் வந்து அப்படி நிற்குது. இவங்களுக்கு கொஞ்சம் யோசனை ஆச்சு, யூனுஸ் சொன்ன மாதிரி இருக்குதப்பா, பெரிய பலாய் வந்துடும் போல இருக்கே அப்படின்னு கொஞ்சம் பயம். 2வது நாள் அந்த அடையாளம், 3வது நாள் அந்த பிரம்மாண்டமான அடையாளம் வந்த பொழுது விளங்கிட்டாங்க, இனி 4வது நாள் நம்ம அழிக்கப்பட்டுடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நாம் செத்தோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து என்ன செய்தார்கள் என்றால், இந்த மக்கள் அத்தனை பேரும்
ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள், நோயாக இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து எல்லாம் எங்களை மன்னிச்சிரு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி நாங்கள் கேட்கல, அவங்கள நபி நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் தெரியாமல் நடந்துட்டோம், எங்களை மன்னிச்சிரு ரஹ்மானே அப்படின்ட்டு அல்லாஹ்விடத்தில் ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களினுடைய ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகளாம் இருக்குமா இல்லையா, அந்த மிருகங்கள், இந்த மிருகங்கள்லாம் அந்த குட்டிகளையும் தனியாக பிரிச்சுட்டாங்க. ஆட்டை தனியாக பிரிச்சுட்டாங்க, ஆட்டுற குட்டியை தனியாக பிரித்தாங்க, மாட்டை தனியாக பிரித்தாங்க, கண்ணுக்குட்டியை தனியாக பிரித்தாங்க, ஒட்டகத்தை தனியாக பிரித்தாங்க, அதனுடைய குட்டிகளை விட்டு பிரிச்சுட்டாங்க. பிரித்தா என்ன செய்யும்? கத்துமா இல்லையா? அது தாயை தேடி கத்தும், இது உம்மாவை தேடி கத்தும். அது வந்து என்ன செய்யும்? தன்னுடைய பிள்ளையை தேடி கத்தும். தாய் என்ன செய்யும்? தன்னுடைய பிள்ளையை தேடி கத்துகிறது. பிள்ளைகள் தன்னுடைய தாயை தேடி கத்துகிறது. மிருகங்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த அளவுக்கு அவைகள் எல்லாம் ஒரு தௌபாவாக ஆக்கப்பட்டது. அவைகள் எல்லாம் ஒரு தௌபாவாக ஆக்கி எல்லாரும், வயோதிகர்கள், குழந்தைகள், யாரும் பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரு மைதானத்தில் வந்து உட்கார்ந்து எல்லாம் எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் செஞ்சது தப்பு தான், நான் உங்களை ஏற்றுக்கிறோம் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வந்து கெஞ்சி கேட்டார்கள். ததர்ரஉ வஃபர்ரகு பைன குல்லி பஹீமத்தின் வ வலதிஹா, அவர்களுடைய எல்லா மிருகங்களையும் அதனுடைய குட்டிகளை விட்டு அவங்க பிரிச்சாங்க. கதபல்லாஹு ஃபீ குலூபிஹிம் அத்தௌபா, அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கல்பில் தௌபாவை தூக்கி போட்டான். அதாவது பல உதாரணங்களை அல்லாஹ் கொண்டு வர்றான். சில ஊர்களை அல்லாஹ் அழிக்காமே இருந்திருக்கிறான் பாவம் செஞ்சாலும், சில ஊர்களை அழிச்சிருக்கிறான், சில ஊர்களை அழிப்பதாக வாக்கு கொடுத்து விட்டு அவங்களுடைய கல்பில் தௌபாவை போட வச்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்? மன்னிச்சிருக்கிறான். இப்படி பல உதாரணங்கள் அல்லாஹ் கொண்டு வர்றான். அந்த வகையிலே இவர்களுக்கு வாக்கு ஹுலூலுல் அதாப் பிஹிம் பாய்த சலாஸ், 3 நாளைக்கு பிறகு உங்களுக்கு வேதனை வரும்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபலம்மா ஹரஜ மின் பைனி ظهرانيهم, அவங்கள விட்டு இவங்க வெளியே போனதற்கு பிறகு வதஹக்ககு நுஸூலல் அதாபி பிஹிம், அவர்களுக்கு வேதனை வருவது உறுதியாயிடுச்சு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கதபல்லாஹு ஃபீ குலூபிஹிம் தௌபத வல் இனாபா வ நதீமு அலா மா கான மின்ஹும் இலா நபிஹிம். ஆஹா, நம்ம இடத்துல நமக்கு நேர்வழி காட்ட வந்த ஒரு நபி இடத்துல இப்படி நடந்துக்கிட்டோமே, இப்படி அநியாயமாக நடந்துக்கிட்டோமே, இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டோமே, அவங்கள ஊரை விட்டு துரத்துன மாதிரி ஆயிடுச்சே. அவங்களும் லபிசுல் மசூஹ், இந்த கம்பளி உடைஞ்சால் ரொம்ப ஒரு தாழ்ந்த உடையை போட்டுக்கிட்டாங்க. நல்ல உடையெல்லாம் போடாமல் அல்லா இடத்துல கெஞ்சி கேட்கறதுக்காக வேண்டி தௌபா செய்கிறது தாழ்ந்த உடைகளை அணிந்து கொண்டு, கம்பளி உடையை அணிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தை ததர்ரு ஆகி மிருகங்களையும் அதனுடைய குட்டிகள்லாம் பிரித்து வைத்து என்ன செஞ்ச ஆரம்பித்தாங்க? கத்த ஆரம்பித்தாங்க. சப்தமிட்டு என்ன செஞ்சாங்க? தௌபா செய்ய ஆரம்பித்தார்கள். ஒஜாரத்தில் அன்ஆமு வத்தவாபு வல் மவாஷி ஃபரகத்தில் இபுலு வ ஃபஸ்லானஹா வ ஹர்ரத்தில் பக்கரு வ அவுலாதுஹா வ தகத்தில் கனமு வ ஹம்லானுஹா, எல்லா மிருகங்களும் கத்த ஆரம்பிச்சது. அது அனைத்துமே, அந்த மிருகங்களுடைய கத்துதல் அனைத்தும் தௌபாவாகவே கருதப்பட்டது என்று அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. இப்படி வந்த உடனே அல்லாஹ் தஆலா ஃபகஷஃபல்லாஹுல் அஸீம் பிஹவுலிஹி வ குவத்திஹி வ ரஃபத்திஹி வ ரஹ்மத்திஹி அன்ஹுமுல் அஸாப், அல்லாஹ் தஆலா அவர்களை தொட்டு அந்த அதாபை என்ன செஞ்சிட்டான்? தன்னுடைய கிருபையால், கருணையால், அன்பால், இறக்க சிந்தனையால் அந்த வேதனையை நீக்கிவிட்டான் என்று தஃப்சீரில் இமாம்கள், அறிஞர்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க. இவங்க வேதனை இறங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறா? செய்தனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 3 நாள் முடிஞ்சிருச்சு இல்லை, 4ஆம் நாள் வேதனை இறங்கிக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவங்களுக்கு செய்தி கிடைக்குது, இல்லை அவங்களாம் நல்லா தான் இருக்கானுவான், அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு செய்தி கிடைச்சது. இவங்களுக்கு ஒரு மனசு மாறி ஆயிடுச்சு. ஆஹா, நம்ம பொய் சொன்ன மாதிரி ஆயிடுச்சே, உங்களுக்கு வேதனை வரும்னு சொல்லி தானே வந்திருக்கிறோம், அல்லாஹ் சொல்லி தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? சொல்லியிருக்கிறோம். 3 நாள் இந்த மாதிரி அடையாளங்கள் வரும், 4ஆம் நாள் நீங்கள் அழிக்கப்பட்டுருவீங்க என்று நம்ம சொல்லிட்டு வந்து இப்படி வேதனை இறங்க இல்லையே என்று அவங்க மனசில் ஒரு பெரிய வருத்தம் ஒன்று ஏற்பட்டது. ஆனால் அப்படி ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அது அவனுடைய விருப்பம். அதனால் அவங்களுக்கு ஒரு படிப்பினையை தருவதற்கு அல்லாஹ் விரும்பினான். வதன்னூனி இذஹப முகாலிபன் ஃபظن அல்லன் நக்திர் அலைஹி, அல்லாஹ். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க, அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. இதுக்கு சில பேர் விளக்கம் எழுதுறானுவன். அல்லன் நக்திர் அலைஹி, இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, சர்ச்சை இருக்குது இந்த இடத்துல. அல்லன் நக்திர் அலைஹி, அவங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தார்களாம், அல்லாஹ்வால் நம்மை பிடிக்க முடியாது அப்படியும் அதுக்கு பொருள் வைக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலாமா? அதுக்கு அர்த்தம், நேரடியாக அர்த்தம் பார்த்தா இப்படி வரதான் செய்யும். அல்லன் நக்திர் அலைஹி, அவன் நம்மை பிடிப்பதற்கு சக்தி பெற மாட்டான், நாம் அவரை பிடிப்பதற்கு சக்தி பெற மாட்டோம் என்று
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தார்கள், ஒரு நபி அப்படி நினைப்பாங்களா? அல்லாஹ்வுடைய தூதராச்சே, அல்லாஹ் தன்னை பிடிக்க மாட்டான், நாம் அவரை பிடிக்க மாட்டோம், தண்டிக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். அப்படித்தான் விளக்கம் கொடுக்கணும். ஒரு நபியை, அல்லாஹ்வினுடைய தூதரை எவ்வளவு கண்ணியப்படுத்தணுமோ அப்படி கண்ணியப்படுத்தணும். அது மூமின்கள் தான் கண்ணியப்படுத்துவாங்க. சுன்னத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான், முஃபஸ்ஸிரீன்கள் தான் அப்படி கண்ணியப்படுத்துவாங்க. மற்றவங்க அப்படி எழுத தெரியாது. ஏன்னா நபிமார்களையே மற்ற எல்லாத்தையும் குறைவாக, தங்களுடைய இயக்கத்தை தவிர மற்ற எல்லாருமே, அது நபியா இருந்தாலும் சரி தான், எல்லாரும் குறைவாகனவர்கள் தான் என்று பார்க்கக்கூடியவங்க சிந்தனை தானே அவங்களுக்கு இருக்கு. ஹைர், அருமையானவர்களே, இப்போ என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் நம்மளை பிடிக்க மாட்டான். ஆனால் அவங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டுருச்சு. அது உண்மை. என்ன இப்படி அல்லாஹ் இப்படி சொன்னானே, இப்படி இறக்க இல்லையே நம்மளை பற்றி, அப்போ நம்மளை பொய்யை நினச்சிக்கிடுவாங்களே, அப்படி ஒரு கதை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்னங்கிறது இவங்களுக்கு விளங்காது. அவங்க தௌபா செஞ்சாங்க, அதனால் அல்லாஹ் மன்னிச்சாங்கிறது இவங்களுக்கு விளங்காது. ஆனால் வேதனை இறங்கவில்லைங்கிறது உறுதிப்பட்டு விட்டது. அப்போ வேதனை இறங்கும் என்று நாம் சொல்லிட்டு வந்திருக்க, வேதனை இறங்க இல்லையே, அப்போ நம்மை பற்றி தப்பான அபிப்பிராயம் வருமே என்று ஒரு மனசஞ்சலம் அவர்களுக்கு ஏற்பட்டு அப்படியே ஒரு போங்களே போனாங்க. அப்படி போகும் பொழுது தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அல்லாஹு தாலா ஒரு கப்பலில் மக்கள் பிரயாணிக்கிறாங்க ஒரு கடலில். அந்த கப்பலில் போய் இவங்களும் என்ன செஞ்சாங்க, ஏறினாங்க. அந்த கப்பலிலே சீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏறி அந்த கப்பலிலே பிரயாணிக்கிறாங்க. அப்படி பிரயாணிக்கும் போது நடுக்கடலிலே அந்த கப்பல் சென்று கொண்டு இருக்கும் பொழுது கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடலில் பார்த்தா கப்பலே தாழ்ந்து விடும் என்ற நிலை வரும் பொழுது கடத்தில் சொன்னாங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மஷூரா நடக்குது, ஒரு ஷூரா, ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. என்னப்பா இப்படி, இது காற்று வீசக்கூடிய காலம் இல்லையே, அந்த மாலுமிகளுக்கு ஓரளவு தெரியும் தானே, இந்த பகுதியில் இப்படி ஏற்படவும் வாய்ப்பு இல்லையே, இப்படி கடல் கொந்தளிப்பு வரக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இருக்க இல்லையே, இப்படி திடீர்னு இப்படி ஒரு மாதிரியாக கிளம்பி வருது, என்ன நடக்குதுங்கிறப்ப நம்மகிட்ட யாரோ ஒரு தப்பான ஆள் இருக்கிறாங்க என்ற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் ஓரளவு தெரிஞ்சவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மக்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு சாலிஹுங்கிற வரைக்கும் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்த்து கடைசியில் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க, யாரோ ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்கள கடலில் தூக்கி போட்டுட்டா மற்ற எல்லாரும் சேஃப் ஆகிடலாம், பாதுகாப்பாக ஆகிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதை யார் தூக்கி போடுறது? அதனால் கடலில் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பெயரையும் நம்ம எழுதுறது, எழுதி சீட்டு குலுக்கி ஃபசாஹம ஃபகான மினல் முத்ஹதீன் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க என்ன செஞ்சாங்க, சீட்டு குலுக்கி போட்டாங்க. சீட்டு குலுக்கி போட்டால் யார் பேர் வருது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் வருது. அப்போ அவங்கள தூக்கி போடணும்னு சொன்னால் அங்கே கப்பலில் இருந்த பெரும்பாலானவங்க சொன்னாங்க, அவங்கள என்னப்பா தூக்கி போடுறது, அவங்க நல்ல மனுஷன், நம்மளை கேடுகட்ட பேர் எத்தனை பேர்லாம் உட்காந்துட்டு இருக்கிறான், நம்மளை தூக்கி போடுறதை விட்டுட்டு அவங்கள தூக்கி போடுறதா அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்க, அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கள சொல்கிறாங்க. அதனால் அது சரி வராது. நிறைய பேர் மறுத்துட்டாங்க, அவங்கள தூக்கி போடுறதுக்கு முடியாது. அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், மறுத்தார்கள். எந்த விதத்திலையும் அவர்களை தூக்கி போடக்கூடாது என்று உறுதியாக நின்றார்கள். அதற்கு பிறகு என்ன செய்வாங்க, அப்போ இன்னொரு தடவை என்ன செய்வோம், சீட்டு குலுக்கி போடுவோம் அப்படின்னு போட்டாங்க. ஃபசாஹம ஃபகான மினல் முத்ஹதீன் அல்லாஹ் சொல்கிறான். திரும்ப யார் பேர் தான் வருது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் வந்தவொடனே அவங்க பார்த்தாங்க, இதுக்கு மேலே நான் இருக்கிறது முறையில், நானே கடலில் நீங்கள் தூக்கி போகிறதுக்கு முன்னால் நானே குதிச்சிடறேன்னு சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அது என்ன நீங்கள் விடுறது, அவங்க விடமாட்டோம் நாங்கள் அப்படின்னு அந்த மக்களில் ஒரு கூட்டம் பிடிச்சி உட்கார வச்சிரு, மூணாவது தடவை போடு அப்படின்னு சொன்னதும் மூணாவதையும் போட்டாலும் மூணாவதையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் தான். இப்போ அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அதுக்குள்ளே எத்தனை பேச்சுக்கள் நடந்திருக்கும் இல்லையா, இந்தாப்பா எல்லாரும் சேர்ந்து சாக போகிறோம், யாரையா ஒரு ஆளை உள்ளத்துக்கு போடணும்னு முடிவுக்கு வந்தாச்சு. அந்த ஒரு ஆள் யாருங்கிறதுல சீட்டு குலுக்கி போடணும்னு சொன்னீங்க, சீட்டு குலுக்கி போட்டாச்சு, யூனுஸில் பேர் வந்துருச்சு, அவரை தூக்கி போடணுமா இல்லையா, அதுக்கும் விட மாட்டேங்கிறீங்க. சார் ரெண்டாவது தடவை போடணும், நீங்கள் ரெண்டாவது போட்டாச்சு, அப்போ தான் அவர் பேர் தான் வருது. சரி அவரே நானே குதிச்சிட்றேன்னு சொன்னால் அப்பவும் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. இப்போ மூணாவது தடவை உங்கள் பேரும் வந்திருக்குது, என்னப்பா செய்ய போகிறீங்க, எல்லாரும் சேர்ந்து போய் சாவுறதா அப்படின்னு மற்றவங்க கேட்பாங்களா இல்லையா? கேட்டதும் கடைசியில் அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, உள்ளத்துக்கு விழுந்துட்டு அவங்களே கடலில் விழுந்துட்டாங்க. ஃபல் தகமல் ஹூத் வஹுவ முலீம் ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி உள்ளத்துக்கு போட்டதும் ஒரு மீன் வந்து அவங்கள என்ன செஞ்சிருச்சு, முழுங்கிடுச்சு. முழுங்கி அது அறிஞர்கள் அந்த முஃபஸ்ஸிரீன்கள் ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க, அந்த மீனை அல்லாஹ் தஆலா அனுப்புனா. எங்கேருந்து அனுப்புகிறான் அப்படின்னு சொன்னால், பச்சை கடல் ஒரு கடல் இருக்குது, அல் பஹ்ருல் அஹ்பர், பச்சை கடல். அந்த செங்கடல் கருங்கடல்லாம் இருக்கா இல்லையா, அதை போல் பச்சை கடல் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல, அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா இருக்கலாம்.
நாம் அது வரைக்கும் அறியலை. ஆனால் ஒரு பச்சை கடல் ஒன்று வானத்தில் இருக்கிறதா ஒரு செய்தி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த வித்ரியாவுடைய ஷரஹ்லையும் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேராஜுடைய அந்த பாடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு செல்லும் பொழுது ஒரு பச்சை கடலை கடந்து தான் அவங்க என்ன செஞ்சாங்க, வானத்தை போனாங்க. அப்போ பூமிக்கும் வானத்திற்கும் இடையில் ஒரு கடல் இருக்குது, வானத்திலேயே ஒரு கடல் இருக்குது, அது பச்சை கடலாக இருக்குது. அதை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சூரிய ஒளி அந்த பச்சை கடலை தாண்டி தான் அந்த பூமிக்கு வருது. அந்த கடல் மாத்திரம் இல்லை என்றிருக்கும், ஏனால் பூமியில் இருக்கக்கூடிய சகல பொருள்களும் எரிந்து சாம்பலாக இருக்குங்கிறாங்க, சூரியனுடைய உஷ்ணா போல. அப்போ அந்த பச்சை கடல்ங்கிறது வானத்தில் இருக்குது, பூமியில் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல. அந்த வானத்தில் இருந்த பச்சை கடல்லேருந்து அந்த மீன் வந்ததா அல்லது பூமியிலே பச்சை கடல் இருக்கிறதாங்கிறதுலாம் அல்லாஹ் ஆலம், அல்லது அல்லாஹ் தஆலா யாருக்கு அறிவித்து கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்களுக்கு விளங்கும். அறிஞர்கள், விஞ்ஞானிகள், பல பேர் அல்லாஹ் தஆலா பல விதமான இல்முகளை கொடுக்குறான், அவர்கள் விளங்கியிருக்கலாம். ஆக இந்த பச்சை கடலில் இருந்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்தான், ஒரு மீனை அனுப்பினான். அந்த மீன் வந்து இவங்களை மீனுக்கு சொன்னால், இந்தாப்பா நீ அவங்கள கடிக்கக்கூடாது, அவங்களுடைய சதைகளை சாப்பிடக்கூடாது, அவங்கள எலும்பு தோலுமாக ஆக்கிடக்கூடாது. ஏன் தெரியுமா, அவர் என்னுடைய தூதர். ஆகவே அவர் உன்னிடத்தில் வந்து தங்கி இருக்கிறதுக்கு முன்னான சூழ்நிலை தான் உன்னை நான் அனுப்புகிறேனே தவிர உன்னுடைய உணவு அல்ல. அந்த மீனுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உன்னுடைய உணவு கிடையாது. எனவே அவர்களை பத்திரமாக உன்னுடைய வயிற்றில் வைத்து கொண்டிருப்பது உனக்கு அவசியம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மீனை அனுப்பினான். அந்த மீனை இன்னொரு மீன் முழுங்கிடுச்சு. அந்த மீன் அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக பாருங்க. அப்போ இதை தான் அந்த துலுமாத்து ஸலாஸ் 3 இருளுகளுக்குள்ளே இருந்தார் என்று வரலாறுகள் சொல்லி காட்டுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஒன்று கடலினுடைய இருள், இரண்டாவதாக மீனுடைய இருள், அதுக்குள்ள ஒரு மீன் இருக்குது, 3 இருள். ஆக 3 இருள்கள். கடலுக்குள்ள இருள் என்னன்னு சொன்னால், சில கடலில் சில பகுதிகள் இருக்குது, அந்த பகுதிகளில் சூரிய ஒளியே படாத பகுதி இருக்குது, அந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும் கடல். இப்போ நம்ம கடலை கொஞ்சம் இறங்குறோம், இது வரைக்கும் வருது, இன்னும் கொஞ்சம் நகண்டு போ, இது வரைக்கும் வருது, அப்புறம் முக்குது, அப்புறம் மேலே தண்ணி போய்கிட்டே இருக்கா இல்லையா. சில பகுதிகள் இருக்குது கப்பல் போக முடியாது, அது ஆழமாக இருந்தாலும் கப்பல் போக முடியாது. ஏன்னா கப்பலுக்கு எத்தனையோ அடி கீழே இருக்கணும், தண்ணி இருந்தால் தான் தரை தட்டாமல் அது போகும். சில பகுதிகள் இருக்குது ரொம்ப அதனுடைய ஆழத்தை யாரும் அறிந்திருக்க முடியாது, அப்படியான ஆழங்கள் எல்லாம் இந்த கடல்களில் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அந்த ஆழத்தில் சூரிய ஒளியே கூட பட இல்லைங்கிறாங்க. சூரிய ஒளியே படாத கடல் பகுதிகள் அடிப்பகுதிகள் இருக்குது. அந்த அடிப்பகுதியில் தான் யார் இருந்தா, சீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தாங்கங்கிறாங்க. தஃப்சீரில் எழுதுறாங்க, ஒரு மீன் முழுங்க, அந்த மீனை இன்னொரு மீன் முழுங்க, அது கடலுக்கு அடியிலே என்ன செஞ்சிருச்சு, சூரிய ஒளியே படாத ஃபி கராரில் பஹர், ரொம்ப கீழே போயிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம மௌத்தா போயிட்டோம். யார் நினைக்கிறான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க மீன் நம்மளை சாப்பிட்டுருச்சு, நம்ம மௌத்து தான் அப்படின்ட்டு பார்த்தா உள்ளே போனால் அது ஒரு பெரிய ஊர் மாதிரி இருக்குது, ஹயாத்தை தான் இருக்கிறாங்க. பார்த்தாங்க, நம்ம ஹயாத்தை தானே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சுஜூதில் விழுந்துட்டாங்க. சுஜூதில் விழுந்துட்டு சொன்னாங்க, அதுக்கு பிறகு வகால யா ரப்பி இத்தஹதுது லக மஸ்ஜிதன் லம் யஅபுதுக அஹதுன் ஃபீ மித்லிஹி. புதினமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்க, அதான் நபிமார்களுடையது. யா ரப்பி இத்தஹதுது லக மஸ்ஜிதன் லம் யஅபுதுக அஹதுன் ஃபீ மித்லிஹி. இறைவா, பல்வேறு மஸ்ஜிதுகள் இருக்குது, பல விதமான மஸ்ஜிதுகளுக்கு தானே சிறப்பு வாய்ந்த மஸ்ஜிதுகள் இருக்குது. காபத்துல்லா இருக்குது, மஸ்ஜித் நபவி இருக்குது, மஸ்ஜித் அக்ஸா இருக்குது, மஸ்ஜித் குபா இருக்குது, மஸ்ஜிதுல் இஜாபான்னு மதீனா ஷெரீஃபில் இருக்குது. இப்படி எத்தனையோ மஸ்ஜிதுகளுக்கு சஹாபிகளால் கட்டப்பட்ட மஸ்ஜிதுகள் இருக்கிறது, நம்ம ஊர்லேயும் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி நாதாக்களால் கட்டப்பட்ட மஸ்ஜிதுகள், இப்படி பல்வேறு மஸ்ஜிதுகள், ஒவ்வொன்றுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க மஸ்ஜிதுகள் எல்லாம் இருக்குது. வானத்தில் அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுகளை வச்சுருக்கிறான். எல்லா வானங்கள்லையும் 7 வானங்களையும் 7 காபா இருக்குது, 7 பூமிக்கு கீழேயும் 7 காபா இருக்குது. மொத்தம் காபா 15 காபாவோட வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க. தஃப்சீரில் ரூஹுல் பயான்லாம் எழுதப்படுது. 15 காபா இருக்குது. 7 வானத்திலையும், ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு காபா, ஒவ்வொரு பூமிக்கு கீழேயும் ஒரு காபா. அப்போ இந்த பூமிக்கு கீழே ஒரு காபா, அப்போ 14 காபா, பூமிக்கு மேலே ஒரு காபா, மக்கால் இருக்கக்கூடிய காபா. இந்த 15 காபாக்களையும் சிறந்த காபா மக்கால் இருக்கக்கூடிய காபா தான், அதில் கருத்து வேறுபாடு இல்லை. எல்லா நாதாக்களும் ஒத்துக்கிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே கோடு பிடித்த மாதிரி இருக்குது. என்ன, லவ் சக்கத்த அஹதுன் பாதுஹா லவ் சக்கத்த பாதுஹா அலா பாத், ஒரு காபா இடிந்து விழுந்தால் இன்னொரு காபா மேலே தான் விழும், அப்படி நேர்கோடு பிடித்த மாதிரி இந்த 15 காபாக்களும் இருக்குது அப்படின்ட்டு தஃப்சீர்களில் விளக்கங்கள் எழுதுகிறாங்க. இப்படி பல்வேறு மஸ்ஜிதுகள் இருக்குது.
அல்லாஹ் தஆலா வானத்திலே தன்னை வணங்குவதற்காக எத்தனையோ மஸ்ஜிதுகளை வச்சிருக்கலாம். இப்போ நம்ம உட்கார வீட்டில் நம்ம தொழுறோன்னு வைங்க, அதுவும் மஸ்ஜிது தானே, சுஜூத் செய்யக்கூடிய இடம் தானே, அதுவும் சுஜூத் செய்யணும். ஜுஐலத் லியல் அர்து மஸ்ஜிதா ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இந்த பூமி முழுவதும் எனக்கு மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் தொழலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அடுத்து நம்ம அந்த செய்தி சொல்ல இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பெரிய வரலாறு, நீண்ட வரலாறு, பல்வேறு அற்புதமான செய்திகள்லாம் அதில் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுக்கு என்ன கேட்டால், அவங்க பள்ளிவாசலில் மட்டும்தான் தொழ முடியும், மஸ்ஜிதில் தான் தொழ முடியும், மஸ்ஜித் இல்லைன்னா தொழ முடியாது. நான் படித்ததாக ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம். ஒருத்தர் ஒரு வெளியூர் போயிட்டாருன்னு வைங்க, 2 வருஷம் கழித்து தான் வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றாரு. போன ஊரில் மஸ்ஜித் பள்ளிவாசல் கிடையாதுன்னு சொன்னால், திரும்பி வந்ததற்கு பிறகு அந்த 1 வருஷ தொழுகையும் மஸ்ஜிதில் கலா செய்யணும், வேறு எங்கேயும் தொழ முடியாது. நமக்கு அப்படியா இருக்குது, எங்கன்னு இருக்கிறோமோ அங்கன தொழுதுல்லாமே. அல்லாஹ் தஆலா ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதா, இந்த பூமியை அல்லாஹ் எனக்கு மஸ்ஜிதாக ஆக்கினான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இது லேசாக்கப்பட்டிருக்கு. ஹைர், இப்படி மஸ்ஜிதுகள் பல இடங்களில் இருந்தாலும் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறத பாருங்க, யா ரப்பி இத்தகதுது லக மஸ்ஜிதன் லம் யஅபுதுக அஹதுன் ஃபீ மித்லிஹி, இறைவா நான் ஒரு புதுனமான மஸ்ஜிதை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உனக்காக, சுஜூத் செய்யக்கூடிய இடமாக. இந்த மாதிரி இடத்தை வேறு யாரும் தேர்ந்தெடுக்க முடியாது, யாரும் தேர்ந்தெடுக்க இல்லை, யாரும் எடுக்கல தானே. அல்லாஹ் எப்படி மஸ்ஜித், மீனுடைய வயிற்றே அல்லவா மஸ்ஜிதாக்குனாங்க. இத்தகதுத்து லக்க மஸ்ஜிதா, உனக்கு நான் சுஜூது செய்வேன். அவங்க தானே விரும்பி செய்கிறாங்க, சுஜூத் செய்கிறாங்க. அவங்க சுஜூத் செய்கிறதுனால அது மஸ்ஜிதாக ஆச்சு. நான் உனக்காக வேண்டிய ஒரு மஸ்ஜிதை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். லம் யஅபுதுக அஹதுன் ஃபீ மித்லிஹி, இது போன்ற ஒரு மஸ்ஜிதில் யாரும் உன்னை வணங்க மாட்டார்கள். அது உண்மை தானே. அது மீனுடைய வயிற்றுக்குள்ள மஸ்ஜிதாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு அற்புதமான ஒரு துஆவை அல்லாஹ்விடத்தில் ஒரு முறையிட்டு காட்டினார்கள் என்று அறிஞர்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க. அருமையானவர்களே, அந்த மீனுடைய வயிற்றில் அப்படி அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. மீன் போகும்போது சில சில சப்தங்கள் கேட்குது. அப்போ தான் பாங்க, ஃபஸமிஅ தஸ்பீஹல் ஹீதானி லிர்ரஹ்மான் வஹத்தா சமிஅ தஸ்பீஹல் ஹஸா லிஃபாலிகில் ஹப்பி வன்னவா வரப்பி ஸமாவாத்தி ஸப்இ வல் அர்தீனி ஸப்இ வமா பைனஹுமா வமா தஹ்த ஸரா. கீழே போனால் மீன்கள்லாம் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கிறத கேட்குறாங்க. அங்கே கிடக்கக்கூடிய அதில் பாதாளத்தில் இருளில் கிடக்கக்கூடிய அந்த பொடி கற்கள் கூட தஸ்பீஹ் செய்கிறத கேட்குறாங்க. அந்த கடலுக்கு அடியில் கிடக்கக்கூடியெல்லாம் தஸ்பீஹ் செய்கிறத கேட்குறாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அந்த தஸ்பீஹை கேட்டுவிட்டு தான் இவர்கள் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்று என்ன செஞ்சாங்க, அந்த தஸ்பீஹை ஓத ஆரம்பித்தாங்க. இந்த தஸ்பீஹினுடைய சிறப்பு பெரிய ஒரு சிறப்பு என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அவங்க இப்னு அப்பாஸ் நாயகத்தை அழைச்சி சொன்னாங்களாம், இப்னு அப்பாஸ் யா குலாம் இன்னி முஅல்லிமுக கலிமாத்தின், நான் உனக்கு சில விஷயங்களை சில வார்த்தைகளை உனக்கு நான் கற்றுத்தரப்போகிறேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, ஒன்று நீ என்ன செஞ்சுக்க, அல்லாஹ்விடத்தில் பேணுதலாக நடந்துக்கோ, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ, அல்லாஹ்விடத்தில் கண்ணியமாக நடந்துக்கோ. தஜிதுஹு, அல்லாவை நீ பார்ப்பாய், பெற்றுக்கொள்வாய். துஜாஹக, அல்லாவை நீ பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவாய். தஅரிஃபு இலல்லாஹி ஃபிர்ரகா யஅரிஃபுக ஃபிஷ்ஷித்தா, உனக்கு வசதியும் வாய்ப்பும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்ல உடல் ஆரோக்கியம் உனக்கு இருக்குது, உடலில் வசதி, உனக்கு பொருளில் வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அல்லாவை நீ நினைவு கூறணும். நம்ம எப்போ நினைவு கூறுவோம், நோய் வந்துட்டா அல்லாஹ் அல்லாங்கிறோம், கஷ்டம் வந்துட்டா அல்லாஹ் அல்லாங்கிறோம். ரெண்டும் போயிடுச்சுன்னு வைங்க, நோயும் போயிடுச்சு, கஷ்டம் போயிட்டு, வசதியும் வந்துட்டு, நல்ல ஆரோக்கியம் வந்துட்டு, அல்லாஹ் மறந்துடுவோம். அப்படி இருக்காத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ என்ன செய்ய வேண்டும், ஃபிர் ரஹா, உன்னுடைய ஆஃபியத்திலையும் உன்னுடைய செழிப்பிலையும் அல்லாஹ்வை நீ நினைவு கூர்ந்தால் யஅரிஃபுக ஃபிஷ்ஷித்தா, உனக்கு கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான். எனவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாலே என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவங்களா தான் இருந்தாங்க. அதனால் கஷ்டத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு துணை இருந்தான் என்று சொல்லிவிட்டு லா அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்பதை நீ ஓதி வந்தால் உன்னுடைய தாவாக்கள், உன்னுடைய துஆக்கள் அங்கீகாரமாகும், அல்லாஹ் கபூல் செய்வான் என்று அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி காட்டினாங்க. இப்போ இந்த தஸ்பீஹ்லாம் செய்கிறத பார்த்து கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மீன்கள், அந்த கற்கள், இவைகள்லாம் தஸ்பீஹ் செய்கிறத பார்த்து இவங்களும் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பித்தாங்க. லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அந்த, வணக்கத்திற்குரிய நாயன் உன்னை தவிர யாரும் கிடையாது,
சுபஹானக், நீ தூய்மையானவனாக இருக்கிறாய். இன்னி குந்துமினல் லாலிமீன், நான் அநீதம் இழைத்தவர்களில் உள்ளவனாக இருக்கிறேன், அல்லாஹ்வே மன்னிப்பாயாகங்கிற அதனுடைய பொருள். இப்படி அவர்கள் ஓதிக்கொண்டு இருந்தார்கள். இப்படி ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சப்தம் வானத்தில் விளங்குது, மலக்குமார்களுக்கு விளங்குது. அப்போ அவங்க கேட்குறாங்க, யா ரப்பி ஒமன் ஹுவா, யா ரப்பி சௌத்துன் லஈஃபுன் மஅரூஃபுன் மின் பிலாதின் கரீபா. ரஹ்மானே, ஒரு சத்தம், தஸ்பீஹுடைய சத்தம் கேட்குது. ஆனால் அந்த சப்தம் கேட்டு பழக்கப்பட்ட சப்தமாக தான் இருக்குது. ஏற்கனவே அவங்க பூமியிலேருந்து தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு தான் இருந்துக்கிறாங்க, திக்ர் செஞ்சுக்கிட்டு. அந்த சப்தம் இருக்குதே, அதை நாங்கள் கேட்ட சப்தமாக தான் இருக்குது அந்த ஒளி. ஆனால் ஃபி பிலாதின் கரீபா, ஆனால் புதுசான ஒரு இடத்திலிருந்துல வருது. அப்போ மலக்குமார்கள் எங்கேருந்து எந்த தஸ்பீஹில் வருதுங்கிறது அறியக்கூடிய சக்தியை ஒரு மலக்கு ஒரு குழுவுக்கு எல்லாம் கொடுத்துருக்கலாம், அல்ல எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம். எந்த பகுதியிலேருந்து வருது, யார் தஸ்பீஹ் செய்கிறா என்பதெல்லாம் அல்லாஹ் அறிவித்து கொடுத்துருக்கலாம். இப்போ அந்த மலக்குமார்களை கேட்குறாங்க, யா ரப்பி சௌத்துன் லஈஃபுன் மஅரூஃபுன் மின் பிலாதின் கரீபா, அறியப்படாத ஒரு ஊரிலிருந்து அறிந்த சப்தத்தை நாங்கள் கேட்கிறோமே. சப்தம் என்னமோ நாங்கள் கேட்ட சப்தமாக இருக்குது, யாருடைய சப்தம் கூட மனசில் கிடக்குது. திடீர்னு வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு, இது யார் சத்தமால கேட்குது. ரேடியோவில் கெசட்டில் ஒரு பயானை கேட்போம், இது யார், இவங்களா மஸ்தான் ஹஸ்ரத்தா அப்படி நம்ம யோசிப்போமா இல்லையா? இந்த மாதிரி வரும்பொழுது இந்த அறிந்த சப்தம் மாதிரி இருக்குது, ஆனால் அறியாத ஊர்லேருந்து வருதே என்று சொன்ன பொழுது ஃபக்கால அமா தாரிஃபுனதாக்க, அது யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? அல்லாஹ் கேட்குறான். கால யா ரப்பி ஒமன் ஹுவ, ரப்ப அது யாரு? கால அப்தி யூனுஸ், என்னுடைய அடியார் யூனுஸ் தான். அப்துக யூனுஸ் அல்லதி லம் யஸல் யர்ஃபஅ லஹு அமலன் முதகப்பலன் வ தஅவத்தன் முஜாபா. அவங்களுடைய துஆவா, அவங்களுடைய தஸ்பீஹா, இரவு பகலாக அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு தானே இருந்தோம். இது புதுசான ஒரு இடத்துலேருந்து அந்த சப்தம் வருது. அவர்களுடைய அமல்கள் கபூல் செய்யப்பட்ட அமல்களாக அல்லவா இருந்தது. ஒரு தாபத்துன் இஜாபா, அங்கீகரிக்கப்பட்ட துவாக்களாக அல்லவா பூமியிலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ வரக்கூடிய இடம் அவங்க புதுனமான இடத்துலேருந்து வருது, இதுவரைக்கும் நாங்கள் அறியாத ஒரு இடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லும் பொழுது அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னால், இப்படி நாங்கள் மீனுடைய வயிற்றில் வச்சுருக்கிறேன், அதில் பாதாளத்தில் போய் அது செஞ்சுக்கிட்டு தஸ்பீஹ் கிடக்குது, அவங்க அதுக்குள்ளே இருந்து தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது அவங்களுக்கு இறக்கப்பட்டாங்க. காலு யா ரப்பனா அவலா தர்ஹம்மா கான யஸ்னஉ ஃபிர் ரஹா ஃபதுஜீபஹு மினல் பலா. இறைவா, அவர் நல்லா இருக்கக்கூடிய சோதனைக்கு ஆளாக்கப்படாத நிலையிலும் கூட அவங்க உன்னை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு தானே இருந்தாங்க, உன்னை புகழ்ந்து கொண்டு தானே இருந்தாங்க, உன்னை துதித்து கொண்டு தானே இருந்தாங்க. அப்போ எல்லா காலங்களையும் அவங்க துதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு சோதனை ஏற்பட்ட காலத்தில் அவங்களுடைய துஆவை அங்கீகரிக்க கூடாதா ரஹ்மானே என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களை இரக்கம் கொண்டு அந்த மீனை மேலே வர சொல்லிட்டான். ஃபஅமரல் ஹூத ஃபதரஹு ஃபில் அரா, அது அந்த மீன் மேலே ஒரு வெட்ட வெளியில் அவங்கள என்ன செஞ்சிருச்சு, வெளியாக்கிட்டு அது போயிடுச்சு. அல்லாஹு தாலா அவங்க வெட்ட வெளி எதுவும் இல்லை, அந்த வெளியில் அப்படியே கிடக்கிறாங்க. கடுமையான வெயில் சுடக்கூடிய இடம். ரப்புல் ஆலமீன் அதில் என்ன செய்யறான், மீ யக்தீன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒ ஷஜரத்தம் மீ யக்தீன், யக்தீன் என்ற ஒரு மரத்தை என்ன செய்ய, ஒரு செடியை முளைக்க சொன்னான். அது ரெண்டு கருத்து சொல்கிறாங்க. அந்த என்ன செடி அப்படிங்கிறது, ஒன்று சுரைக்காய், இன்னொன்று வெள்ளரிக்காய். ஒன்று சுரைக்காய் செடி அல்லது வெள்ளரிக்காய் செடி, இந்த ரெண்டில் ஒன்று தான், இது வேறு கருத்து கிடையாது. வெள்ளரிக்காய் செடிங்கிறத பல சஹாபிகள் சொல்லி காட்டுறாங்க. இந்த வெள்ளரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு கேட்டால், அதனுடைய இலைகள் வெள்ளரி செடிகளில் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு நிழல் தரக்கூடியதாக அல்லாஹ் தஆலா அதை ஆக்கினான். ஏன்னா அவங்க வெளியே வரும்பொழுது சக்கீம், அவங்க நோயாளி ஆகிட்டாங்க. மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அவங்க நோயாளியாக இருந்தார்கள். நோயாளியாக இருக்கவே மீனுடைய வயிற்றுலேருந்து என்ன செஞ்சாங்க, வெளியில் வந்தாங்க. அப்படி வெளியில் வந்த பொழுது அவங்களுக்கு எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. அதனால் அவங்களுக்கு வெயிலை விட்டு பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹு தாலா ஒரு செடியை எங்கே முளைக்க செய்து, வெள்ளரிக்காய் செடியோ அல்லது சுரைக்காய் செடியையோ முளைக்க செய்து அந்த அப்படியே வர சொன்னால், அதுக்கு இடையில் அந்த செடி முளைத்து அவர்களை மூடும் வரை, அந்த நிழல் முழுமையாக தரும் வரை ஒரு ஆட்டை அல்லாஹ் அனுப்பினான். அந்த ஆடு என்ன செய்கிறது, நேராக அவங்க படுத்தான் கிடக்கிறாங்க, எலும்ப முடியல, அவங்களுடைய வாய்க்கு நேராக தன்னுடைய பாலை சுரக்கும். அல்லாஹ்வுடைய குதிரத்துகள் இப்படி பல்வேறு குதிரத்துகள் என்ன செய்யுது இருக்குது, அது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காய் முளைக்க ஆரம்பித்த பொழுது, வெள்ளரிக்காயை பற்றி அந்த முஃபஸ்ஸீரீன்கள் எழுதுனாங்க, அந்த வெள்ளரிக்காய் நம்ம சின்னதாக பிஞ்சாக இருந்தாலும் சாப்பிடலாம், பெருசாகிட்டாலும் சாப்பிடலாம், இல்லை ஆக்கியும் சாப்பிடலாம், சும்மாவும் சாப்பிடலாம். இப்படிப்பட்ட ஒரு தன்மை அதற்கு இருக்கிறது.
இந்த வெள்ளரிக்காய் என்பது உடலில் பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடியது. எல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள் அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. அது பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வந்தால் மூளை பலம் பெறுங்கிறாங்க முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். நல்ல முக்குக்கு, அந்த மூளைக்கு என்ன செய்யும், திமாகுக்கு நல்ல வலிமையை தரக்கூடிய, ஆற்றலை தரக்கூடிய சக்தியை அல்லாஹு தாலா வெள்ளரிக்காயில் வச்சிருக்கிறான். அதனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா அங்கே வெள்ளரிக்காய் செடியை என்ன செய்தான், முளைக்க வைத்தான் என்று அந்த முஃபஸ்ஸிரி அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஃபம்பத யக்தீனன் அலைஹி பி ரஹ்மத்தின், தன்னுடைய அருளால் அல்லாஹு தாலா அவர்கள் மீது என்ன செய்தான், இந்த வெள்ளரி செடியை அல்லது சுரைக்காய் செடியை முளைக்க வைத்தான் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, திரும்பி தன்னுடைய ஊருக்கு வர்றாங்க. அப்போ அவங்க ஊருடைய மக்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லட்சமோ அல்லது அதிகமோ 1,30,000 பேர். 1 லட்சம் அதுக்கு மேலே உள்ளது எவ்வளவு அப்படிங்கிறதுல 30,000, 40,000, 20,000, 10,000 பல கருத்துக்கள் இருக்குது. அதில் 30,000 பேர் அப்படிங்கிறது 30,000 சொச்ச பேர் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க குறிப்பிடுறாங்க. அது வலிமையான கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 1,30,000 சொச்ச பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய கவும்களை இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க எல்லாருமே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு அவங்க திரும்பி வந்தபோது ரொம்ப சந்தோஷம் அடைந்தார்கள். அதற்கு பிறகு அந்த கவுமிலேயே அவங்க என்ன இருந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. மந்தஆ பிதுஆஇ யூனுஸ உஸ்துஜீபலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த துஆவை கொண்டு துஆ கேட்கிறாரோ அது அங்கீகரிக்கப்படும். யார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை முற்படுத்தி அதை ஓதி யார் துஆ செஞ்சால் அந்த துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டு காட்டிவிட்டு, அவங்க சோதனையில் ஆக்கப்பட்ட நிலையிலும் அவ்வளோ உறுதியாக இருந்த தஸ்பீஹ் செய்ததன் காரணத்தினால் தனி ஒரு சிறப்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டால், லா யம்பகி லி அப்தின் அன் யகூல அன கைரும் மின் யூனுஸ் இப்னி மத்தா, புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. என்ன சொல்கிறாங்க, யாரும் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க தன்னை, நான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மத்தாவுடைய குமாரர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நான் சிறந்தவர் என்று யாரும் கருத வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் யூனுஸை விட சிறந்தவன் யாரும் நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அப்படி நினைக்கக்கூடாதா, யூனுஸ் நபியை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவங்கன்னு சொல்லக்கூடாதா, நினைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இந்த ஹதீதுக்கு விளக்கத்தை அதை தான் பார்க்கணும். அப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்வாங்க, இன்னொரு இடத்துல வருது, லா துஹய்யிரூனி, நீங்கள் என்ன செய்ய வேணாம், அலா மூசா கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட என்னை சிறந்தவராக நீங்கள் தேர்வு செய்ய வேண்டாம். இன்னொரு இடத்துல ஹதீஸில் வருது, எந்த நபிமார்களை விடவும் என்னை சிறந்தவராக தேர்ந்தெடுக்க வேண்டாம். அப்போ என்ன அர்த்தம் இது, இந்த ஹதீதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சரி, இதெல்லாம் இந்த ஹதீதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, மஸ்ஜித் நபவியில் சஹாபிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிமார்களே சிறந்த நபி ஆதம் நபி தான் அப்படின்னு ஒரு சஹாபி சொல்கிறாங்க. ஏன்னா சஃபியுல்லா ஹலக்கல்லாஹு பி எதிஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையால் படைச்சதுனால அவங்க உயர்ந்தவங்க, அவங்க பெரிய சூஃபி சஃபியுல்லான்னாங்க. இன்னொருத்தன் சொன்னாங்க, இல்லை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் சிறந்த நபின்னாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ் இருக்கிறாங்க, அவங்க தான் சிறந்த நபி, மூசா நபி, ஈசா நபின்னு ஒவ்வொரு ஆளும் ஒரு நபியை சொல்கிறாங்க, அவங்க தான் நபிமார்களே சிறந்தவங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக வந்தாங்க. நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஆமாம், ஆத நபி அவங்க மேன்மையானவங்க தான், அவங்க சஃபியுல்லா தான், நூஹ் நஜியுல்லா தான், இப்ராஹிம் கலீலுல்லா தான், மூசா சஃபியுல்லா தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லா தான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவ்வளோ பேரும். ஆனால் நான் யார் தெரியுமா, ஹபீபுல்லா, என்னுடைய கொடியின் கீழ் தான் நீங்கள் சொன்ன அத்தனை பேரும் நாளைக்கு கீழே நிற்கணும்னாங்க. ஒலா ஃபஹர், நான் இதை பெருமைக்கு சொல்லலைன்னாங்க. அப்போ இந்த 2 ஹதீதையும் தத்பீகத் பண்ணணுமா இல்லையா? அப்போ ஹதீதை பார்க்கறதுக்குன்னு ஒரு கலை இருக்குது. அப்போ இது என்னன்னு கேட்டால், இப்போ நாம் என்ன ஒரு பெரியவங்க இருப்பாங்க, அவங்கள விட அந்தஸ்தில் குறைஞ்ச ஒரு ஆள் வரும்போது போய் கண்ணியப்படுத்துவாங்க. அப்போ அதுக்காக வேண்டி இவங்களுடைய அந்தஸ்து குறைஞ்சதுன்ற அர்த்தம், இது ஒரு மரியாதை நிமித்தம். ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்கள விட அந்தஸ்தில் குறைஞ்சவங்க இருப்பாங்க, ஒரு ஆலிம் வர்றாங்க, ஒரு சாலிஹான ஒரு மனிதர் இருக்கிறாங்க, ஒரு ஆலிம் வர போய் கண்ணியப்படுத்துவாங்க. ஆனால் அல்லாஹ் இடத்துல இவங்களுடைய அந்தஸ்து ரொம்ப உயர்வாக இருக்கும், இவங்க போய் கண்ணியப்படுத்துவாங்க. அப்படி கண்ணியப்படுத்துறதுனால இவங்களை விட அவங்க உயர்ந்தவங்கன்னு அர்த்தம் இல்லை, மாறாக என்ன அர்த்தம், அப்போ இவங்க தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துகிறாங்க. அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிரியம், அல்லாஹ்வுக்கு பணிவை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப பிரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவை வெளிப்படுத்துவதில் முதன்மையானவர்கள் இல்லையா? அதனால் தன்னுடைய பணிவை என்ன செய்ய சொன்னாங்க,
தன்னுடைய பெருமையை சொல்லக்கூடிய இடங்களிலும் கூட சில என்ன சொல்லிடுவாங்க, ஒலா ஃபஹர், நான் இதை பெருமைக்காக சொல்லலை, அல்லாஹ் சொல்ல சொன்னால் அதனால் சொன்னேன்னா. அதான் அதனுடைய அர்த்தம். எனவே இங்கே என்ன அர்த்தம்னு கேட்டால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணியத்தை எடுத்து காட்டுவதற்காக பேசப்பட்ட விஷயம். அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ பெரிய அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய நபியாக அவங்க இருக்கிறாங்க. எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் லாயம்பகீலி அப்தின், எந்த ஒரு அடியானுக்கும் அவசியமாகாது ஐய கூல சொல்வது அன கைருன், நான் சிறந்தவன் மீ யூனுஸ் அப்படி மத்தா, மத்தாவுடைய குமாரர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சிறந்தவர் என்று கருதக்கூடாதுன்னு சொல்றாங்க. அருமையான பெருமக்களே, எனவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வரலாற்று சுருக்கத்தை நாம் இங்கே பார்த்திருக்கிறோம். இப்படி பல நபிமார்கள், இப்போ இதிலேயே நம்ம எனக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர்த்து சாதிக், சதூக், ஷலூல் என்ற 3 நபிமார்களுடைய செய்திகளையும் கூட நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இங்கே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். நேற்றும் ஒரு நபியினுடைய செய்திகளை நாம் குறிப்பிட்டோம். இப்படி இந்த நல்லடியார்களுடைய செய்திகளை நாம் சொல்வதின் மூலமாக படிப்பினைகள் நமக்கு கிடைக்கிறது என்னது ஒரு பக்கம். இன்னொன்று, அவர்களுடைய செய்திகளை பேசுவதே இபாதத்துங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களை நம்ம பேசுறது என்பது ஒரு இபாதத்து என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் கேட்டதன் பிரகாரம் செயல்படுவதற்கான மகத்தான தௌஃபீக்கை நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பாவப்பிழைகளை மன்னித்து அருள் பாலிப்பானாக. நம்மை விட்டு சென்ற நம்முடைய முன்னோர்களுடைய கபர்களை அல்லாஹு தாலா சுவன பூங்காவாக ஆக்கி வைத்து அருள்பாலிப்பானாக. இந்த ஊரிலேயும் இந்த தமிழகத்தில் பரவலாகவும் எல்லா பகுதியிலேயும் சிறப்பான மழையை தந்தருள் பாலிப்பானாக. இந்த புனிதமான ரமலானிலே நாம் நோக்கக்கூடிய நோன்புகளையும் செய்யக்கூடிய வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ரமலான் ஷரீஃபை நமக்கு சாதகமானதாக ஆகிரத்தில் ஆக்கி அருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. الفاتحة.